Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வினான்ஷன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது யூபிஎஸ்சி 2026 ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நான் முதல்வன் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 10 மந்த்க்கான ஃப்ரீ கோச்சிங் ப்ளஸ் மந்த்லி 7500 ஸ்டைஃபண்டோட வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி யூபிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்ப்போம். ஈஸியான ப்ராசஸ் தான், ஈஸியாக வந்து பண்ணிடலாம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு டவுட் கிளியர் ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்தால் நான் ஏன்னா மிஸ் பண்ணியிருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள், நிச்சயமாக நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே ரைட், பார்த்துலாம். ஸோ இந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் ஜூலை 26 இதில் வந்து கொடுத்துருக்காங்க. 1 மந்த் தான் டைம் வந்து இருக்குது. ஸோ 1 மாதம் தான் இருக்குது. இதை வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமா, கிளியர் ஆகுமா ஆகாதா, அந்த மைண்ட் செட்டுக்கு யாருமே போகாதீங்க. 2026 ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னா எல்லாருமே எதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம 1 மந்த் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், படித்து வேஸ்ட் ஆகிட்டா என்ன வந்து பண்ணுறது, டைம் வேஸ்ட் ஆகுது, இது பண்ணலாமா வேண்டாமா அந்த மைண்ட் செட்டுக்கே போக வேண்டாம். ஏன்னா இந்த எக்ஸாம் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் வந்து போடுங்க. கிளியர் ஆகிட்டா பெனிஃபிட். ஏன்னா அடுத்தவங்களுக்கு 10 மந்த்துக்கான யூபிஎஸ்சி ஃப்ரீ கோச்சிங் ப்ளஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃபெசிலிட்டி அண்ட் மந்த்லி 7500 ஸ்டைஃபனிங் வந்து கொடுக்குறாங்க. சரி, இப்போ நெகட்டிவாக நான் சொல்லலை. இன்கேஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ண முடியலனாலும் அதுவும் பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம டார்கெட் 2026க்கு என்ன வேணுமோ அதுதான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 2026 ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் வைக்கிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமுக்காக நம்ம கிளியர் பண்ண மாட்டோமா, கிளியர் ஆகாதா, படித்து வேஸ்ட் ஆகிடுமா, எதுவுமே யோசிக்க வேணாம். கிளியர் ஆகிட்டா பெனிஃபிட். கிளியர் ஆகலனாலும் இந்த 1 மந்த் நீங்கள் போகிற எஃபர்ட், நீங்கள் போகிற டைம், நோட்ஸ் எடுக்கிறது, படிக்கிறது எல்லாமே 2026 அட்டெம்ப்ட் கொடுக்கறதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட். மணி கிடையாதுங்க, டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் இந்த 1 மந்த் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அது ஸ்ட்ராங்காக வந்து போடுங்க. ரிசல்ட் பற்றி யோசிக்காதீங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம். யூபிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பண்ணுவோமா மாட்டோமா அந்த ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் காமாக ரிலாக்ஸ்டாக படிங்க. 1 மந்த் ஸ்ட்ராங்காக எஃபர்ட் போடுங்க. நிச்சயமாக எல்லாமே ப்ளஸ்ஸாக வந்திருக்கும். வந்தாலும் லாபம், வரலாலும் லாபம். ஓகே ரைட், பார்த்துலாம். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் ஜூலை 10 கொடுத்துருக்காங்க. 2 வீக்ஸ் தான் டைம் இருக்குது. மேக்ஸிமம் ஜூலை 5க்குள்ளே அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் தள்ளி போட வேண்டாம். ஓகேவா ரைட். ஸோ அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் முழுமையாக நம்ம வந்து பார்த்துடலாம். திரும்ப நான் சொல்கிறேன், 2026 ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, சீரியஸ் ஆஸ்பிரன்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணுங்கள், இதை மிஸ் பண்ண வேண்டாம். ஓகே ரைட், பார்த்துடலாமா. ஸோ லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டயலாக் பாக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் உங்களுக்கு உங்களோட மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். ஓகேவா, மொபைல் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி வந்து வரும். மொபைல் நம்பர் எந்த நம்பர் ஆக்டிவாக இருக்கோ அந்த நம்பர் வந்து கொடுங்க. லாஸ்ட் வரைக்கும் அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் இதே மொபைல் நம்பர் தான். இன்கேஸ் ஓடிபி வரலை அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பரில் ரீசார்ஜ் இருக்கா அது செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஓடிபி வந்து வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் லிங்க் கிளிக் பண்ணுங்கள், ஓடிபி வரும், அதை என்டர் பண்ணி உள்ளே வந்து போகணும். ஓகே ரைட். ஓகே, ஸோ ஓடிபி வெரிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பாருங்கள், இது எல்லாமே பேசிக்கான விஷயங்கள் தான். கிளியராக செக் பண்ணி பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். பாருங்கள், ஸோ ஃபர்ஸ்ட் திங் உங்களோட நேம், உங்களோட ஜெண்டர் போட போகிறீங்க. டேட் ஆஃப் பர்த் ஆஸ் பர் 10th மார்க் ஷீட். ஸோ 10th மார்க் ஷீட்டில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. அடுத்தது ஏஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் டேட் ஆஃப் பர்த் போடும் போதே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். 10th மார்க் ஷீட்டில் என்ன இருக்கோ அந்த டேட் ஆஃப் பர்த் டேட்டா இங்கே வந்து போட்டால் உங்களுக்கு எலிஜிபிளையே ஏஜ் அலையே வந்துடும். நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், ரிலிஜன், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ஸ் தெளிவாக நீங்கள் வந்து போட்டு ஆகணும். ஓகேவா, அடுத்த முக்கியமான விஷயம் வந்து பாருங்கள், டூ யூ பொசஸ் நேட்டிவிட்டி அப்புறம் மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இல்லையா, இல்லை எஸ் நோ அப்புறம் மாதிரி வந்திருக்கும். இல்லை எஸ்ஸே வந்து கொடுங்க. இன்கேஸ் கையில் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் போய்ட்டு ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி பர்த் சர்டிஃபிகேட்டே போதுமானதாக வந்திருக்கும், நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஓகே, இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும் போது பிடிஎஃப்லாம் கேட்க மாட்டாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்டாக கொண்டு போவீங்களே அப்போ தான் வந்து கேட்பாங்க. அப்போ கொடுத்தா போதுமானதாக வந்திருக்கும். ஸோ இப்போ எஸ் கொடுத்து அப்ளை பண்ணலாம். ஓகே சரி, என்டர் பண்ணலாமா. ஓகே, கிளியராக பார்த்துக்கோங்க. இதில் உங்கள் நேம், ஜெண்டர் இது எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ ஆஸ் பர் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஓகே ரைட். ஸோ ஃபஸ்ட்டு பிடிச்சது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரால் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கம்யூனிட்டி, உங்களோட கம்யூனல் கேட்டகரி. அடுத்தது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கா அதை வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் கவர்மெண்ட் ஜாப் இருக்கீங்களா இல்லையா அப்புறம் மாதிரி கேட்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. இங்கே நீங்கள் நோ தான் வந்து கொடுத்து ஆகணும். ஓகே, அடுத்தது ஸோ கம்யூனல் கேட்டகரி அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜென்ரல், பிசி, பிசிஎம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை நீங்கள் என்ன கேஸ்ட் வரீங்களோ அதை நீங்கள் வந்து கொடுக்கலாம். இங்கே ஓபிசி கிடையாது, புரியுதா. நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஓபிசி வந்து கொடுப்பீங்க. பட் ஓபிசி கையில் இருக்குது, ஓபிசி பண்ணக்கூடாது.
ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ, நீங்கள் பிசி, எஸ்சி, எஸ்டி, எம்பிசிலாம் வாங்கி வச்சுருப்பீங்கள்ல, அந்த சர்டிஃபிகேட் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் நீங்கள் வந்து கொடுத்தாகணும். இங்கே ஓபிசி கிடையாது. பிசி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்துக்கோங்க, எஸ் நோ அப்படி கொடுக்கப்பட்டிருக்கா. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் கொடுக்கப்பட்டிருக்க அந்த சர்டிஃபிகேட் நிச்சயமாக இங்கே தேவை. இது இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது. நீங்கள் எஸ் தான் இங்கே வந்து கொடுத்தாகணும். ஓகே, ரைட். அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. ஆதார் நம்பர் கரெக்டாக கொடுக்கணும். கரெக்டாக பார்த்து ஸ்பெல்லிங் இல்லாமல் நம்பர் வந்து மாற்றி இல்லாமல் வந்து கொடுங்க. என் நம்பர் மாறிட்டா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உள்ளே வந்து இப்போ நகை போயிடும். பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நம்பர் மாறி இருந்தால் உங்களை ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ கோச்சிங் மட்டும் இல்லை, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி, ஃபுட் ஃபெசிலிட்டி அண்ட் ஸ்டைஃபன்னு கொடுக்கறதுனால எல்லாமே கிளியராக செக் பண்ணி தான் வந்து கொடுப்பாங்க. எக்ஸாம் கூட பாருங்கள், ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது நெகட்டிவ் மார்க்லாம் வந்து கிடையாது. அதுக்கப்புறம் நெகட்டிவ் மார்க் உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா ஒரு சீரியஸ் ஆஸ்பெக்ட் மட்டும்தான் இந்த ஸ்டைஃபண்டுக்கு தகுதியானவங்க அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாச்சு. அப்போ கொடுக்கும்போது உங்களோட மொபைல் நம்பரோ உங்கள் நேமோ மற்ற எல்லா விஷயங்களுமே ஆதார் நம்பர்லேருந்து கரெக்டாக நிதானமாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஈஸியாக உள்ளே வந்து போயிடும். பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் மாட்டிப்பீங்க. சரியா? ஓகே, கொடுக்கலாம். ஸோ அடுத்தது பிடபிள்யூடி எஸ்ஆர்னோ அதை வந்து கொடுத்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சென்டர். ஓகேவா, உங்களுக்கு 30 டிஸ்ட்ரிக்ஸ்லுமே சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. சென்னை மட்டும் தான், மதுரை மட்டும் தான், அந்த மாதிரி வந்து கிடையாது. ஏன்னா இப்போ நோட்டிஃபிகேஷனில் கோச்சிங் பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் அப்புற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணுறது எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அதை வந்து கொடுத்துருக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பு அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் இன்கேஸ் ரெண்ட் இருக்கீங்க, வேறு ஊர் இருக்குது அப்படின்னா எது பர்மனெண்ட் அட்ரஸ், எது கம்யூனிகேஷனோ தெளிவாக பார்த்து வந்து கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டா ரெண்டுமே சேமாக வந்து பின்னாங்க வந்துடும். ஓகே, ரைட், என்டர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 10th உங்களுக்கான சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது மார்க் ஷீட் இருக்குல்ல, அந்த மார்க் ஷீட் நம்பர் வந்திருக்கும். அதுக்கான நம்பர், நேம் ஆஃப் தி போர்ட், ஸ்டேட் போர்ட், மெட்ரிக் போர்ட், அந்த நேம் ஆஃப் தி போர்ட் கொடுக்க போகிறீங்க. எந்த மந்த் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த இயர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கான பர்சன்டேஜ் மார்க், இது எல்லாமே 10th மார்க் ஷீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ 10th, 12th, அடுத்து வந்து பின்னாக டிகிரி. ஸோ யூஜி இருக்குது, பிஜி இருக்குது அப்படின்னா பிஜி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பிஜி இல்லைனாலும் கவலை கிடையாது, யூஜி மட்டும் இருக்கா அதை மட்டும் வந்து போட்டுக்கலாம். ஸோ 10th, 12th, யூஜி இது எல்லாமே டிகிரி கரெக்டாக பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் திரும்ப சொல்கிறேன், அப்ளை பண்ணுறது இன்கேஸ் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ நம்பர் மாறி இருந்தாலும் அப்ளிகேஷன் ஓகே ஆகும். ஆனால் நீங்கள் சிவிக்கு போகும்போது வந்து மாட்டிப்பீங்க. ஸோ நிதானமாக பார்த்து வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ 10th மார்க் ஷீட்டு ஃபஸ்ட்டு, அடுத்து வந்து 12th, அடுத்து வந்து யூஜி, நெக்ஸ்ட் வந்து பின்னாக பிஜி. ஓகே, ரைட். இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கே வந்து மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பர்சன்டேஜாக இல்லை சிஜிபியா அதை நீங்கள் வந்து செக் பண்ணி கரெக்டாக வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சில பேருக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து இருக்கும், சில பேர் சிஜிபிஏ வந்துருக்கும். எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அதை வந்து பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் மந்த் ஆஃப் இயர் பாசிங் உங்கள் மார்க் ஷீட்டு டேட் வந்திருக்கும், அந்த டேட் என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதே வந்து போடுங்க போதும். ஓகே, அடுத்தது யூஜி வந்து பாருங்கள், சர்டிஃபிகேட் நம்பர், அதாவது உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட் நம்பர் இருக்குது அப்ளை பண்ணலாம். சர்டிஃபிகேட் நம்பர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ப்ரொவிஷனல் இருக்கும், அதை வந்து கொடுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரோல் நம்பர் நீங்கள் வந்து என்டர் பண்ணலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து முடிச்சிருப்பீங்க, ஃபைனல் செம்மில் முடிச்சிருப்பீங்க, டிகிரி வந்து எல்லாம் கிளியர் பண்ணியிருப்பீங்க, டிகிரி கையில் வராமல் இருக்கலாம், இல்லை ப்ரொவிஷனல் கையில் வராமல் இருக்கலாம், ரோல் நம்பர் கையில் வந்திருக்கும். இந்த 3ல் எது இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, இதான் மஸ்ட் அப்படின்னு இல்லை. சர்டிஃபிகேட் நம்பர் இல்லைனா ப்ரொவிஷனல், ரோல் நம்பர் எது இருந்தாலும் அப்ளை பண்ணுங்கள், எல்லாமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், இது எல்லாமே அப்ளை ஓகே ஆகும். சிவியில் தான் டீட்டெயிலாக வந்து நாங்கள் செக் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பு, ஸோ யூஜி 10th பிஜி எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் இதை ஸ்க்ரால் பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் ஆல்ரெடி இன் யூபிஎஸ்சி எக்ஸாம் என்ன வந்து கொடுத்துருக்கீங்க, அதாவது ப்ரிலிம்ஸில் எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸுக்கு எத்தனை மெயின்ஸ் நீங்கள் வந்து கொடுத்துருக்கீங்க, மெயின்ஸ் கிளியர் பண்ணி இன்டர்வியூ எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, அதை நீங்கள் வந்து போடணும். இன்கேஸ் எதுவுமே நீங்கள் இல்லாத பட்சத்தில் இங்கே 0 நீங்கள் என்டர் பண்ணணும். நீங்கள் இந்த பாக்ஸை என்டர் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? அதாவது அட்டெம்ப்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்ணால் மட்டும் கணக்கு கிடையாது. நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் ஹாலில் போயிட்டு ப்ரெசன்ட், ஆப்சண்ட்டு, எக்ஸாமில் மார்க் ஷீட்லாம் போட்டிருப்பீங்க இல்லையா, ஓஎம்ஆர் ஷீட்லாம், அதெல்லாம் என்டர் பண்ணால் மட்டும்தான் கணக்கு. நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும் கணக்கு கிடையாது. எத்தனை டைம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போயிட்டு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிங்களோ அது மட்டும் தான் கரெக்டாக வந்து போடணும். ஸோ ப்ரிலிம்ஸ் எத்தனை அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கீங்க, ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி எத்தனை மெயின்ஸ் போயிருக்கீங்க, அண்ட் எத்தனை இன்டர்வியூ போயிருக்கீங்க, அதை வந்து கொடுக்கணும். இன்கேஸ் எதுவுமே இல்லாத பட்சத்தில் 0 நீங்கள் என்டர் பண்ணணும். அதை வந்து பார்த்துக்கணும். ஓகேவா? அடுத்து இந்த ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான ஆப்ஷனல் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணலாம் எல்லாமே நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். ஆப்ஷனல் மஸ்ட், ஏன்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் இப்போ உங்களுக்கு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் May 24 அடுத்த வருஷம் எக்ஸாம் வந்து வருது. மினிமம் நீங்கள் ஒரு செப்டம்பர் வரத்துக்குள்ளே ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி அதுக்கான ப்ரிப்பரேஷன் நீங்கள் போட்டிருக்கணும். ஏன்னா யூபிஎஸ்சியில் வெறும் ப்ரிலிம்ஸ்க்காக மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸை முடிச்சுட்டு மெயின்ஸுக்கு 2.5 மாதம் டைம் இருக்கும், அது பத்தாது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸுக்கும் சேர்ந்து தான் வந்து படிக்கணும். அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்து போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது
2023-24 நீங்கள் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கீங்களா அதை நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். கிளியராக வந்து பார்த்து வந்து கொடுங்க, எஸ் நோ அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், 24 மட்டும் நான் வந்து வாங்கியிருக்கேன், இல்லை 25 மட்டும் வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் போத் கொடுத்தா இந்த எக்ஸாமுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்டைஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸ் ஸ்டைஃபண்ட் வாங்கியிருந்தாலும் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். பட் நீங்கள் என்ன பண்ண, ஸ்டைஃபண்ட் இல்லாமல் வெறும் கோச்சிங் மட்டும் உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். 24 வாங்கியிருக்கீங்க, வாங்கலை, இல்லை ரெண்டுமே வாங்கியிருக்கீங்க, எதுவுமே வாங்கலை, நன்னு வந்து தான் கொடுத்துக்கணும். ஓகே, சரி கொடுக்கலாமா? ஸோ அடுத்த ஸ்டெப், பேங்க் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் மூலிமா தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ தெளிவாக வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுக்கும்போதே பிரான்ச் எல்லாமே அதில் வந்து வந்துடும். ஓகேவா? ஸோ பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கு ஐஎஃப்எஸ்சி கோட் கொடுத்துட்டு வேலிடேட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அந்த பிரான்ச் எல்லாமே அதிலே வந்துடும். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபோட்டோ தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சைஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது மேக்ஸிமம் 300, மினிமம் 20, இதுக்குள்ளே தான் உங்களோட சைஸ் வந்து இருக்கணும். ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் 20 கேபிலேருந்து 300 கேபிக்குள்ளே. இங்கே சைஸ் மட்டும் முக்கியம் இல்லை, பிக்சல்ஸும் நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். பாருங்கள், அதாவது மினிமம் பிக்சல்ஸு 350 × 350. ஓகேவா? மேக்ஸிமம் 1000 × 1000. ரைட்டா? இன்கேஸ் நீங்கள் சைஸ் மட்டும் வச்சுருந்தாலும் உள்ளே வந்து அது கரெக்டாக வந்து போகாது. ஸோ பிக்சல்ஸும் கரெக்டாக இருக்கணும், சைஸும் கரெக்டாக இருக்கணும். லேப்டாப் இருந்ததுன்னா உங்கள் லேப்டாப்பில் இல்லை சிஸ்டமில் என்ன பண்ண, பெயிண்டில் போய் நீங்கள் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் பண்ண முடியலன்னா நெட் சென்டர் போய்ட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நீங்களே வந்து பண்ணிடலாம். நோட் பண்ணிக்கோங்க, சைஸும் இம்பார்ட்டன்ட், பிக்சலும் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட், அது பண்ணதுக்கப்புறம் சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். தனியாக ஒரு ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ணால் போதுமானதாக வந்திருக்கும். ஓகே, ரைட். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கேன் பி எய்தர் இன் கலர் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் குவாலிட்டி பெட்டராக வந்திருக்கணும். சிக்னேச்சர் பிளாக் பெனில் வந்து போடுங்க, அண்ட் ஒயிட் பேப்பர் பிளாக் பென். நான் ப்ளூவில் போட்டேன்னு வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து இப்போ நகை தெரியாது. நான் திரும்ப சொல்கிறேன், அப்ளிகேஷன் ஓகே ஆகும். பட் இன்கேஸ் ஓகே ஆகலாம், அது ஓகே ஆகினாலும் சிவி போகும், ப்ராப்ளம் ஆகலாம். கொடுத்துருக்க மாதிரி கிளியராக போடுங்க. ஒரு A4 ஷீட்டில் பிளாக் பெனில் பெருசாக எழுதி அதை ஸ்கேன் பண்ணி சைஸை மாற்றிட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ எல்லாம் கொடுத்துட்டு டிக்ளரேஷனில் ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சப்மிட் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பண்ணிட்டோம். அப்ளிகேஷன் நம்பரில் வந்து கொடுத்துருப்பாங்க, NMCP அந்த மாதிரி வந்து போட்டிருக்கும். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு எஸ்எம்எஸோ மெயிலோ வந்து வரலை. இன்கேஸ் இதுக்கப்புறம் வந்து வரலாம், சான்ஸ் இருக்குது. ஸோ மெயில் வரலாலும் எஸ்எம்எஸ் வரலாலும் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அந்த அப்ளிகேஷன் நம்பர் NMCEPன்னு போட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் நீங்கள் அப்ளை பண்ண எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, அது ஃபுல்லாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை ஆனால் மிஸ் ஆகிருந்தா சொல்லுங்கள், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் பேங்க்கில் கொடுத்தப்பட்ட விஷயம், உங்களுக்கான சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் தப்பாக இருந்தால் எடிட் அப்ளிகேஷன் இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். ஓகேவா இருக்குது அப்படின்னா பிரிண்ட்டை வந்து போட்டுக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எஸ்எம்எஸ் வரலன்னா உங்களுக்கு நம்பர் தேவைப்படும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும் ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகேவா? அண்ட் லாஸ்ட் இயர் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பார்ட் டைமாக அந்த ஆப்ஷன்லாம் வந்து காமிச்சது. திஸ் டைம் அதை வந்து இப்போ நான் காமிக்கல. மேபி உங்களுக்கு காமிக்குதான் அப்புறம் மாதிரி பாருங்கள். ஏன்னா நான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, June 26 வந்து கொடுத்துருந்தாங்க, நான் இன்றைக்கே வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஓகேவா? இன்கேஸ் லேட்டராக கூட வந்து காட்டலாம். அந்த ஆப்ஷன் காட்டினாலும் நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாம். என்ன ஆப்ஷன் காட்டுதோ அது வரைக்கும் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், போதுமானதாக வந்திருக்கும். உங்கள் வேலை ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அந்த நம்பரை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான், அப்ளை பண்ணியாச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ். ஸோ அடுத்த வீடியோவில் என்ன புக்லெஸ் இருக்குது, என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம வந்து கொடுக்குறோம், அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 1 month ப்ரிப்பரேஷன் தான் இருக்குன்னு யோசிக்க வேண்டாம். 1 month என்ன பண்ண முடியுமோ ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள், மீதியை ரிசல்ட் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.